ஒவ்வொரு நாளும் தாங்கள் கண்ட கனவு ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் விளையாடியதன் மூலம் நிறைவேறியிருப்பதாக கோவில்பட்டியைச் சேர்ந்த மாரீஸ்வரன், அரியலூரைச் சேர்ந்த கார்த்திக் தெரிவித்துள்ளனர். 13 ஆண்டுகளுக்கு பின் தமிழக வீரர்கள் இந்திய ஹாக்கி அணியில் இடம்பெற்றுள்ள நிலையில் அவர்கள் இருவரிடமும் நமது கோவில்பட்டி செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய விறுவிறு நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இந்த ஆசிய கோப்பத்திற்கு நீங்க செலக்ட் ஆகி விளையாடி இருக்கீங்க. ஒரு எல்லாரும் பாராட்டு அளவுக்கு விளையாடி இருந்திருக்கீங்க. எப்படி இருந்த அனுபவம் உங்களுக்கு வந்து? இந்த அனுபவம் ரொம்ப மகிழ்ச்சியாருன்னு சொல்லணும். நான் ஏன்னா ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணும்போதோ இல்லை நாங்கள் சாப்பிடும் போதோ தூங்கும் போதோ ஒவ்வொரு நாளும் இதை நினச்சி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எல்லாம் பண்ணியிருக்கோம். அது ஒரு நாள் நினைவாகும் போது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான போட்டி தென்கொரிய போட்டியில் வந்து நீங்கள் அடித்த ஒரு கோல் தான் ட்ரா ஆனது. அந்த கோல் அடிக்கிற தருணம் எப்படி இருந்தது? நம்ம சின்ன வயசில் இந்தியனிக்காக விளையாடணும் சாதிக்கணும்னு நினச்சிங்க, அந்த சாதனையை பண்ணிட்டீங்களா? அந்த கோல் தருணம் வந்து எனக்கு கோல் அடித்த பிறகு எனக்கு ஆடியன்ஸ் சவுண்டு எதுவுமே கேட்கல. எனக்கு அப்படியே பிளைண்டாக அந்த சவுண்டே இல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாக இருந்துச்சு. நானே என்னை மறந்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருந்துச்சு. நிச்சயமாக. அதே மாதிரி வந்து கார்த்தி வந்து பாகிஸ்தானோட அந்த முதல் மேட்ச்சில் முதல் கோல் அடிச்சிங்க. இந்த கோல் வந்து ஒரு மிக முக்கியமான கோல். இந்த கோல் தான் அந்த போட்டியை ட்ரா நோக்கின்றது. அந்த கோல் அடிக்கும்போது எப்படி தருந்தது? இந்த ஆசிய தொடரில் நீங்கள் விளாண்டுறீங்க, ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி இருந்த அனுபவம் வந்து? அந்த அனுபவம் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது கொஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே நர்வஸாக இருக்கும். எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து நான் யூஸ் பண்ணேன். கோல்ஃபீல்டு நிறைய பேர் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் விளையாண்டுருக்கீங்க. எப்படி இருந்தது? இங்கே கிடைச்ச பயிற்சி எப்படி இருந்தது? அங்குள்ள பயிற்சி எப்படி இருந்தது? இன்னும் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்? இங்கே உள்ள பயிற்சி அங்கே உள்ள பயிற்சியும் டெக்னிக்கல் வைஸ் பார்த்தா இங்கே நிறைய எக்யூப்மெண்ட் இல்லை. இங்கே சொல்லப்போனால் வாட்டரிங் இல்லை. நாங்கள் பண்ணும்போது போரில் இன்னும் 2-3 போடலாம் எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு. அப்புறம் இன்னும் ஸ்டேடியம் பண்ணி கொடுக்கலாம். ஹாஸ்டலில் இன்னும் கட்டில் எதுவுமே கிடையாது. நாங்கள் கீழே தான் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். ஸோ இன்னும் கட்டில் ஸ்டேடியம் பண்ணி கொடுக்கலாம். இந்த பயிற்சிக்கும் அங்குள்ள பயிற்சிக்கும் எப்படி இருக்குது? இல்லை இங்கே அதே பயிற்சி கிடைச்சதா உங்களுக்கு? பயிற்சி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. எக்யூப்மெண்ட்ஸ் தான் கம்மியாக இருந்துச்சு. டெக்னிக்கல் வைஸாக பார்த்தா எல்லாமே வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அதனால் ஜிம்மு இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வந்து இருந்தால் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களோட எய்ம் என்ன? அப்புறம் இதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச். இந்தியாவுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் 2 விளாண்டுருக்கோம். இன்னும் 10 இயர்ஸ் அப்படியே இந்த இடத்த நாங்கள் தக்க வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இன்னும் ஒலிம்பிக் போகணும், வேர்ல்டு கப் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் போயிட்டு இந்தியாவுக்காக விளாடணும், அங்கேயும் போயிட்டு கோல் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம்.